அரசியல் விமர்சகர் திரு ஞானி, மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி இணைப்பில் வந்திருக்கிறார். அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவோடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா பேசப்பட்ட வந்த நிலையில் தற்போது தேமுதிக அந்த முடிவை எடுத்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது தேமுதிக இந்த முடிவு எடுத்திருந்தாலும் கூட இந்த முடிவுக்கான நம்பகத்தன்மை மிக குறைவான ஒரு கட்டத்தில் அது எடுத்திருக்கிறது. ஏனென்றால் அவர் காஞ்சிபுரத்தில் யாரோடும் கூட்டணி போக மாட்டோம்னு அறிவிப்பு செய்தார். அதன் பிறகு இப்போது கூட்டணிக்கு போயிருப்போது இவரை எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்கிற ஒரு நம்பகத்தன்மையின்மையை ஏற்படுத்துகிறது. யாரோடும் கூட்டணி கிடையாது என்று அறிவித்து விட்டு அடுத்த ஒரு கூட்டணி அமைக்கிற போது இவரை எந்த அளவுக்கு இந்த கூட்டணியில் கூட நம்ப முடியும் என்கிற கேள்வியை கூட்டணி இருக்கிறவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. கிங்காக விஜயகாந்த் இருக்கணும், விஜயகாந்தோடைய தலைமையை ஏற்பவர்கள் அடிப்படையில் கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு அவங்க தரப்புல தொடர்ந்து சொல்லிட்டு தானே வந்தாங்க. அவங்க ஒன்றும் மாத்தி பேசுற மாதிரி தெரியலையே. இல்ல, விஜயகாந்த் தலைமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தயார், நீங்க வாங்கன்னு ஆரம்பத்திலிருந்தே மக்கள் நல கூட்டணி அவர் அழைத்தார்களே, அதற்கெல்லாம் பல மாதங்கள் முன்பே அவர்கள் அழைத்தார்கள். முதல்ல போய் வைகோவும் திருமாவளவனும் ஜி ராமகிருஷ்ணன் அவரை சந்தித்தார்கள். அப்போதே அது இதே நிலைதான் அவர்களுடைய நிலையில ஒன்றும் மாற்றம் வரலையே. வைகோவோ திருமாவோ ஜி ராமகிருஷ்ணன் அன்றைக்கு எடுத்த நிலையிலிருந்து இன்றைக்கு புதிய மாற்றல. அன்னைக்கு இதே நிலை எடுத்தாலும் அழைத்தார்கள். ஆனால் அழைத்த போது அவர் வரவில்லை. இப்போது வருகிறார் என்கிற போது இவர் நிலையான முடிவெடுக்கக்கூடியவரா என்கிற கேள்வி நிச்சயமாக பாக்கி இருக்கிறது. திமுக அதிமுகவோ விமர்சனம் பண்ணா கூட கடந்த தேர்தல்களின் படி அதிமுகவோட கூட்டணி போன மாதிரி இந்த முறையும் திமுகவோட கூட்டணி போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இல்ல மத்திய அமைச்சருக்கு இணையான பதவி ராஜ்யசபா உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி போவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா இதெல்லாம் எல்லாத்தையும் பொய்யாக்குற விதமாக மக்கள் நல கூட்டணியோடு விஜயகாந்த் சேர்ந்திருக்கிறாரு. அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமா இது ஒரு முக்கியமான முடிவு தான். அவர் திமுகவோடு போக மாட்டார் என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்தாக இருந்தது. நான் அவர் அதிகபட்சம் பாஜகவோடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நானும் நினைத்தேன். ஆனால் அவர் இந்த முடிவு எடுத்திருப்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையில முக்கியமான தருணம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனால் மக்கள் நல கூட்டணிக்கு இது பலம் சேர்க்கக்கூடியதா இல்லையா என்பது போக போக தான் தெரியும். எந்த அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர என்பது இருக்கிறது. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணி இப்போது அறிவித்தால் மக்கள் நல கூட்டணி மிக கடுமையாக விமர்சிக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்வோம் என்று தொடர்ந்து அறிவித்து வந்தவர்கள். இப்போ இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வருகிறது. அதே போல அவர்கள் ஏற்கனவே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை 4 கட்சிகளும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தேமுதிக ஏற்றுக்கொள்ளுகிறா என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கிறது. இதெல்லாம் போக போக அடுத்த சில வாரங்களில் தெளிவுபட வேண்டிய விஷயங்கள். இணைப்பில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி திரு ஞானி.